அருள்மிகு பெரிய பாளையத்தம்மன் திருக்கோவில். நிறைய பேர் வந்து வண்டியால் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்புறம் நாங்கள் மலையனூருக்கு போயிட்டு ஒரு 10 பேர் 4 பேர் இல்லை 2 பேர் 3 பேரோடு சேர்ந்து போகணும், என் கால் தான் அடிபட்டுச்சின்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு 5-6 பேர் எனக்கு ஃபோன் மூலயமா தொடர்பு கொண்டு கோயில் மூலயமா தொடர்பு கொண்டு பேசிகிட்டே இருக்காங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸுமே நான் பார்த்துருக்கேன். மலையனூருக்கு போய் கடை வெட்டுறேன்னு சொல்லிட்டு போய் கால் ரீதியாக அடிபட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், மலையனூருக்கு போகிறீங்களா யார்கிட்ட சொல்லாத கிளம்புங்க. உங்கள் குடும்பம் எதுவோ 4 பேரோ 5 பேரோ வீட்டில் எப்பவுமே இருக்கவங்க யாரோ அவங்க வரைக்கும் கிளம்புங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து எதிரிகள் அதிகம், பில்லி சூனியம் வந்து அதிகமாக இப்போலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க, உங்களுக்கு அது தெரியாது. ஆனால் வந்து கூட போகிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கலாம். அவங்கள நீங்கள் கூட்டிட்டு போகும்போது அவங்கக்கிட்ட இருக்கிறத விலக்கி கூட்டிட்டு போனவங்களுக்கு தான் அந்த பாவத்தை வந்து சேரும். ஏன்னா வந்து அது டக்குன்னு அடிச்சிடும். ஏன்னா வந்து மலையனூர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ யார் எது பண்ணி வச்சுருந்தாலும் சரி, மலையனூர் ஸ்டேஷனில் போய் காலை வச்சுட்டு அம்மா தாயி அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு குரலை கொடுத்துட்டோன்னா அவள் நம்மளுக்கு பக்க துணையாக இருப்பாள். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், மலையனூருக்கு போகிறவங்க தனியாக போங்க. அந்த ட்ராவல்ஸ் மூலயமா போகிறவங்க கூட தனியாக போங்க. அதே மாதிரி எங்கெங்கே அங்காளம்மன் கோவில் மலையனூருக்கு போய் அவ்வளோ கூட்டத்தில் போய் நெரிச்சிட்டு பார்க்கணுன்றது இல்லை. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் அப்போலாம் நாங்கள் 12 வருஷம் 15 வருஷத்துக்கு ஊஞ்சல் வைக்கிறதுக்கு முன்னாடிலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஊஞ்சல் வைக்கும் போதெல்லாம் யாரும் நீங்கள் தெரிஞ்சு இந்த சுற்று வட்டாரத்தில் யாருமே வச்சது கிடையாது. இப்போ எல்லா இடமும் ஊஞ்சல் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே தான் அங்காள பரமேஸ்வரி இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அங்கேயும் போய் பாருங்கள். மலையனூருக்கு நீங்கள் அன்றைக்கி போனீங்கன்னா மூலஸ்தானத்தில் போய் அம்பாவை பார்க்க முடியாது. எங்கேயோ தூரத்துலேருந்து இந்த ஊஞ்சல் சேவை தான் பார்க்க முடியும். இல்லை எனக்கு அங்கே போனால் திருப்தியாக இருந்தாலும் சேஃபாக உங்களுக்கு எப்படி சேஃபாக இருக்குமோ உங்கள் குடும்பத்தார் வரைக்கும் கூட்டிகிட்டு போங்க. அதுவே மிகப்பெரிய நல்லதாக இருக்கும். அதே மாதிரி வண்டிக்கு கிராம தேவதை கோவில் எங்கே இருக்குது, இல்லை ஒரு முனீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குது, எல்லா முனீஸ்வரர் கோயிலும் கண்டிப்பாக சுற்றி போகிறதுக்கு ஆள் இருப்பாங்க. உங்கள் கிராம தேவதை கோயில் சுற்றி போகிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம நடந்து போகிற நேரத்தில் நம்மளுக்கு வந்து எதனா ஒன்று தாண்டிடுவோம். வீட்டுக்கு வந்து படுத்தா உடம்பு வலிக்கும், மறுநாளே சுற்றி போடுவோம். அதே தான் நம்ம வண்டியும் நடந்து போகிறதுக்கு இப்போ சோர்ஸ் முடியாதனால நம்ம வண்டியில் போகிறோம். அதனால் வந்து வண்டிக்கும் 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சுற்றி போகிறது அவ்வளோ 2 எலுமிச்சை பழத்தை வச்சு அதை ஏற்றி இறங்கினாவே அது 3/4 திருஷ்டி அதை கழிச்சிடும். நீங்கள் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். இல்லையா நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்படி திருஷ்டி கழிக்கிறது வண்டிக்குன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மலையனூருக்கு போகிறவங்க தனியாக போய் நம்ம குறைய திக்கிறதுக்கு மலையனூருக்கு போகிறோம். அடுத்தவங்களை கூப்பிட்டு போய் அவங்க குறைய சொல்கிறதுக்கு நம்ம மலையனூர் தயவு செஞ்சு கூப்பிட்டு போகாதீங்க. தெய்வம் எல்லாருக்குமே சொந்ததான். போகிற வழி கூட வர எண்ணங்கள் செயல்கள் புத்திகள் இதுதான் வேற வேற இருக்கும். அதனால் குடும்பத்தோடு போங்க. எல்லாமே பூசாரிக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பூசாரிக்கெல்லாம் தெய்வமே அந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தான். அவள் இல்லைன்னா நாங்கள் இந்த ஒரு கோயிலை கட்டி காக்கிறது சின்ன விஷயமே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு எவ்வளோ மாதிரி ரீதியாக தாக்கங்கள் வருது. நாங்கள் எதுவுமே நினைக்க மாட்டோம். அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி காமாட்சி நீ தான் எங்களை பார்த்துக்கணும் பெரிய வளர்த்தலைன்னு சொல்லிட்டு அவன் நாடி போயின்னு இருக்கோம். போங்க மலையனூர் மாசுக்கு ஒரு தடவை கூட போங்க. வேண்டாம் சொல்ல யாரையும் கூட கூட்டிகிட்டு போவாதீங்க. நன்றி வணக்கம். எல்லா புகழும் பவானி அம்மனுக்கே.